இந்த சேனலில் வழங்கப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே வழங்கப்படுகின்றன. நாங்கள் ரிசர்ச் அனாலிசிஸ்ட், ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு முதலீடு முடிவு எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான செக்லிஸ்ட். ஃபர்ஸ்ட் கோலை செட் பண்ணுங்க. ஏன் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? ஒரு கோலுக்காக. அந்த கோல் என்ன? பசங்க எஜுகேஷன், இல்லை ஒரு வீடு கட்டுறது, ரிட்டையர்மெண்ட்டுக்காக, வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்காக, இதில் ஏதோ ஒரு கோலை இல்லை மல்டிபிள் கோலை செட் பண்ணுங்க. ரெண்டாவது, பேசிக்கான விஷயங்களை கற்றுங்க. ஸ்டாக்கு, பாண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, ETF இதெல்லாம் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கற்றுக்குங்க, லேர்ன் பண்ணுங்கள். ஸ்டாக் எப்படி ரன் ஆகுது, ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது, மியூச்சுவல் ஃபண்டு எப்படி ரன் ஆகுது, ETF எப்படி ரன் ஆகுது, இதன் மூலயமா ஷார்ட் டேர்ம் லாங் டேர்மில் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்றத கற்றுக்குங்க. மூணாவது, உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். பர்பஸ் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் பர்பஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எஜுகேஷன் நல்லாவே இருக்குது, நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் வேல்யூ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை க்ரோ ஆகிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, அதை பற்றியான நாலேஜே இல்லை, எனக்கு ஒரு பேசிக்கான ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ் தான் இருக்குது அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டு, ETF இல்லை செக்டாரல் ETF, கோல்டு ETF, சில்வர் ETF இந்த மாதிரியான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நான் கொஞ்சம் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து லார்ஜ் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு, மல்டி கேப் ஃபண்டு, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் எடுத்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நாலாவது, எப்போ வாங்க போகிறோம், எப்படி வாங்க போகிறோம்? மார்க்கெட்டு ஹையில் போயிட்டு இருக்கும்போது வாங்குறோமா, இல்லை மார்க்கெட் லோவில் இருக்கும்போது வாங்குறோமா? ரெகுலராக மந்த்லி வாங்குறோமா, இல்லை வருமோ கையில் இருக்குமோ அப்போ நான் வாங்குறேன்னா அப்படின்றத உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் எடுத்துங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மந்த்லி சேலரி எடுக்கிறீங்க, வீட்டுக்கு செலவுலாம் போக, பர்சனல் செலவுலாம் போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா முடியுமோ ரெகுலராக அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது ஒரு ஹேபிட்டாக வச்சுங்க. அஞ்சாவது, நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எப்பப்பெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்றத ஒரு ஜேர்னல் போட்டு எழுதிங்க. ஆறாவது, மைண்ட் செட். நீங்கள் எதுவுமே கோல் ஃபிக்ஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டுக்கு வராது. நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த கோல் உங்களை இன்வெஸ்ட் பண்ண தூண்டும். மார்க்கெட்டே விழுந்தாலும் நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு புது இன்வெஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் செக் பண்ணீங்க. நம்ம ஏன் பண்ணுறோம், நம்மளோட கோல் என்ன, நம்ம மைண்ட் செட்டு என்னவா இருக்குது. நம்ம மைண்ட் செட்டு செலவு பண்ணுறதுல தான் இருக்குது அப்படின்னா மைண்ட் செட் செலவு பண்ணுறதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த செக்லிஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.